ஹைங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது டிவிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் வந்து தப்பா ரேப் நடந்த கேஸ். அதுக்கான ஆக்ஷன் அண்ட் கேஸ் ஃபெயில் ஆயிருக்கு. எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்ட் யாருமே இதுக்கு சப்போர்ட்டும் பண்ண கிடையாது. என் டிவிகேக்கு இது சப்போர்ட் பண்ற ஆல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அஸ் வெல் அஸ் யாரெல்லாம் நிர்வாகி எல்லாருமே இதுக்கான சிவியர் ஆக்ஷன் எடுக்கப்படும். அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்குன்ற அளவுக்கு தான் எல்லாருமே வீடியோலும் சரி அதை கன்ஃபர்ஸும் பண்ணியிருக்காங்க ஒருத்தரை விடாம. யாருமே வந்து முட்டு கொடுக்க கிடையாது. பட் நான் கமெண்ட் செக்ஷனை பார்க்குறேன், சில பேர் இன்ஃப்ளூயன்சரோட கமெண்ட்ஸ்ல நல்லா முட்டு கொடுக்குற தம்பி, முட்டு கொடுத்தானா அவன்? நீ பாத்தியா? அவன் எவ்வளவு தெளிவா சொல்றான். யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான். அதுக்கான கேள்வி நாங்க மக்களாக நாங்க கேட்போம். அதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா அதுக்குதான் நாங்க ஓட்டு போட்டு வர வச்சிருக்கோம். அப்போ கொஸ்டின் கேட்கறதுக்கான ரைட்ஸ் முழுமையா எங்களுக்கு இருக்கு. கொஸ்டின் கேட்கறான். நீ கேட்டியானா? நல்லா இன்டெலக்சுவலா பேசுற நீங்க ஒருத்தராச்சும் கொஸ்டின் பண்ணிருக்கீங்களாப்பா? இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த இஷ்யூஸை பத்தி யாராச்சும் ஒருத்தராச்சும் தைரியமா அவங்களை எதிர்த்து கொஸ்டின் பண்ணி வீடியோ போட்டிருக்கீங்களா? போட்டா என்ன ஆகும்? போட்டா என்ன ஆகும்? தைரியம் இல்ல. இப்ப வந்து முட்டு கொடுக்கீங்க. இதான உண்மையான அந்த பொண்ணு மேல இருக்கிற அக்கறையா, இல்ல விஜய் மேல இருக்கிற ஹேட்டர்ஸாப்பா? இல்ல டிவிக்கு வரக்கூடாது அதுக்கு முன்னாடி ஒரு நாளே மாற்றத்தை பாத்தீங்களா? எவ்வளவு லட்சணமா இருக்கு. இவங்கள போய் வர வச்சாங்களே. மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைதான்னு பேசுறீங்க. ஏன்டா நீங்க வேற டென்ஷனா இருக்குது.